அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மாலத்தீவு அதிபர் பேசியபோது அவர் அப்படியே இந்தியாவுக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி ஒரு மிகப்பெரிய அந்தர்பல்ட்டியை அடிச்சிருக்கிறார் நண்பர்களே. உண்மையிலேயே மாலத்தீவுடைய எதிர்க்கட்சியே ஆடி போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னடா இது, இந்த மனுஷன் இத்தனை நாளாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இந்திய மாலத்தீவு உறவுகளையே கெடுத்து குடிச்சவராக்கிவிட்டு இன்னைக்கு திடீர்னு இந்தியாதான் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்தியாவால் தான் நாங்கள் இந்த வளர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னலாம் பயங்கரமாக ஒரு அந்தர்பல்ட்டி அடித்து ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மாலத்தீவுடைய எதிர்க்கட்சிகள் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அதே சமயத்தில் மாலத்தீவு அதிகாரிகளை அனுப்பி இந்தியாவோடு கோஆபரேஷன் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த மனுஷன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் எப்படி, இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு மற்றும் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை மாலத்தீவுகளுக்கு இந்தியா எந்த அளவுக்கு உதவ முடியும் அப்படின்னு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் இந்த மனுஷன் அப்படின்னா நம்ப முடியுதா நண்பர்களே? நேத்து வரைக்கும் இருந்த வாய் வேற, இன்னைக்கு முய்சுவோட வாய் வேற அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. இதற்கிடையே அமெரிக்காவும் இப்பொழுது கோதால இறங்கிருச்சு. நேற்றைய தினம் அமெரிக்கா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் மாலத்தீவை கண்டிக்கும் விதமாகவும் அப்படி மண்டையில் 2 கொட்டு கொட்டிவிட்டு அப்படி தட்டி கொடுக்குற விதமாக அமெரிக்கா ஒரு அற்புதமான அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்குது நண்பர்களே. இந்த 2 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, இப்பொழுது மாலத்தீவில் பரபரப்பான சூழ்நிலைகள் நிலவி வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மிக முக்கியமாக மாலத்தீவோட புதிய அதிபர் அங்கே ஜெயிச்சு அவர் அதிபராக பதவியேற்றுக் கொண்டதிலிருந்தே அவர் மாலத்தீவை அப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலே வச்சிருக்கிறாரு. தினமும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக இந்தியாவுக்கு எதிராக எதையாவது சொல்றது செய்யறதையே குறிக்கோளாக வச்சிருக்கிற அந்த முகமது முய்சு நேத்து அடிச்சாரு பாருங்க ஒரு அந்தர்பல்ட்டி. நம்பனாலேயே நம்ப முடியல நண்பர்களே. நம்மளை விடுங்க, அந்த நாட்டு எதிர்கட்சிகளே கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா எலெக்ஷன் 2 மாதத்தில் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் இந்த முகமது முய்சு இந்தியாவுக்கு எதிராக இப்படி பண்ணிவிட்டாரு. இதனால் மாலத்தீவுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டுருச்சு. மாலத்தீவுடைய சுற்றுலாத்துறை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இதுக்கெல்லாம் இந்த முய்சுவும் அவர் கட்சியின் தான் காரணம். அதனால இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த எங்களுக்கு எங்களுடைய கட்சியினருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறத தான் பெரிய முன்னெடுப்பாகவே எடுத்து வந்தாங்க மாலத்தீவுடைய எதிர்கட்சிகள். அதனால தானோ என்னமோ தெரியல, இந்த மனுஷன் திடீர்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு. நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மாலத்தீவு எந்த ஒரு நாட்டையும் கடினமாக பேசி அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள வெளியேற்றதை நாங்கள் விரும்பல. இந்தியாவுடைய விஷயத்திலும் கூட இந்தியாவோடு நாங்கள் கடுமை காட்டவெல்லாம் விரும்பல. இந்தியாவோடு ஒரு கடுமையான போக்கு, ஒரு மோதல் போக்கை மேற்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. இந்தியா காலம் காலமாக எங்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்குது. மாலத்தீவுடைய வளர்ச்சியில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை நாங்கள் பகைச்சிக்க விரும்பல அப்படின்னு சொன்னார். அங்கே முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி. இந்த மனுஷன் தான் பேசுகிறாரா, முய்சு தான் சொல்கிறதான்னு பார்த்தா நம்பால் தான் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. திடீர்னு என்னாச்சு, இந்த மனுஷனுக்கு புத்தி கித்தி பேதளிச்சு போச்சா அப்படின்னு அந்த நாட்டு எதிர்கட்சிகளே இப்பொழுது ஆடி போய் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, முய்சுவுடைய இந்திய எதிர்ப்பை தான் அவங்க மாலத்தீவுக்கு பயங்கரமான இழப்பை ஏற்படுத்திட்டார் முய்சு. இந்திய எதிர்ப்பால் இந்தியாவுடைய பகையை சம்பாதிச்சதால மாலத்தீவுடைய பொருளாதாரமே நாசமாயிருச்சு, சுற்றுலாத்துறையே நாசமாயிருச்சு அப்படின்னு அவங்க ஏற்கனவே மக்களிடையே பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சாரமும் மிகப்பெரிய அளவில் எடுபட ஆரம்பிச்சிருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அதிபர் முய்சு திடீர்னு இப்படி ஒரு பல்ட்டி அடித்த காரணம் லோக்கல் ஓட் பேங்க் பொலிட்டிக்ஸா அல்லது வேற ஏதேனும் காரணங்கள் இருக்குதா அப்படின்னு விசாரித்த போது தான் உண்மையெல்லாம் வெளியில் வந்தது நண்பர்களே. எவனோ குடுமி சும்மா ஆடாது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் முய்சுவோட குடுமி சும்மாலாம் ஆடலை நண்பர்களே. அவருக்கு தொடர்ந்து சர்க்கிள்கள் வந்திருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணமே இந்தியா தான். முய்சு இந்தியா வெளியேறணும்,
இந்திய படைகள் மாலத்தீவுலேருந்து வெளியேறணும் சொன்ன உடனேயே இந்தியா பயங்கரமான கடுமையான ஒரு போக்கை கையில் எடுத்தது இல்லையா. மாலத்தீவுக்கு நாம் அலாட் பண்ணுற ஃபண்டை கூட குறைச்சிட்டோம், 22% குறைச்சிட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே வெளியானது. அதே சமயத்தில் இவருடைய இந்திய எதிர்ப்பால் மாலத்தீவில் நடந்த மாலத்தீவின் மேயர் தேர்தலில் அதிபர் முய்சுவுடைய கட்சி மண்ணை கவிச்சு எதிர்கட்சியை சேர்ந்தவர் தான் மேயராக அங்கே செலக்ட் ஆனார். இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது அவருக்கு. இதே மாதிரி தான் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் முய்சுவோட கட்சி மண்ணை கவ போகுது அப்படின்னு மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்தியாவுடைய கடுமையான நடவடிக்கைகள் அங்க உண்மையிலே பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. அதனுடைய எஃபெக்ட் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க நண்பர்களே. ஏன்னா அங்க பணவீக்கம் மெல்ல மெல்ல அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. டூரிசம் செக்டார்ல முதலிடத்துல இருந்த சுற்றுலா பயணிகளுடைய வரவுல முதலிடத்துல இருந்த இந்தியா இப்பொழுது 5வது இடத்துக்கு போயிருச்சு. அடுத்த 6 மாதங்களுக்கு இந்தியாவிலிருந்து எதிர்பார்த்த இந்த சுற்றுலாத்துறை புக்கிங் இருக்குது இல்லையா, அட்வான்ஸ் புக்கிங், அது கிட்டத்தட்ட 60% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மில்லியன் கணக்கான டாலர்கள் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனால பல ரிசார்ட்டுகள் தங்களுடைய எக்ஸ்பான்ஷன் பிளானை எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால முய்சுவுக்கு அங்க பயங்கரமான எதிர்ப்பு லோக்கல்ல மக்களிடையே. இதொரு புறம் இருக்க, இன்னொரு புறம் முய்சுவுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும், அவரை பதவி இழக்க செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்கு முற்பட்டாங்க இல்லையா. அதுல அவங்களுக்கு 55 கையெழுத்துகள் கிடைச்சிருக்குது. இப்ப இருக்கிற மாலத்தீவுடைய கான்ஸ்டிடியூஷன் படி, அரசியலமைப்பு சட்டத்தின் படி மொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையில 3/2 பங்கு இருந்தாதான் இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர முடியும். இவங்க என்ன பண்றாங்க, எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க இடத்த மெஜாரிட்டி இருக்கு இப்போ பார்லிமெண்ட்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதன்படி 2/3 தான், ஆனால் 2/3 ஆஃப் சிட்டிங் எம்பிஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்பொழுது பாராளுமன்றத்தில் நிறைய இருக்கைகள், கிட்டத்தட்ட 10-12 இருக்கைகள் காலியாக இருக்குது. அவங்க எம்பிக்கள் இறந்திருக்கலாம் அல்லது ரிசைன் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி காலியாக இருக்குது. இவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி மீதி இருக்கிற சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கணக்கு வச்சு 2/3 அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதை மாலத்தீவுடைய உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தடுத்து நிறுத்திடுச்சு. அதனால முகமது முய்சுவுக்கு எதிராக கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் தீர்மானிச்ச அந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இது அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக கருதப்படுது. இது பத்தாதுன்னு இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக இப்பொழுது மாலத்தீவுல களமிறங்கி இருக்குது நண்பர்களே. அமெரிக்கா தெளிவாக என்ன சொல்லி இருக்குது அப்படின்னாக்க, மாலத்தீவு இந்த மாதிரிலாம் செய்யறது சரியில்லை. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மாலத்தீவு ஒரு முக்கியமான நாடு, அமெரிக்கா இந்தியாவுடைய பங்காளி நாடாக நாங்கள் கருதுகிறோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்தியாவை இந்த மாதிரி வெளியேற்றுவது சரியல்ல அப்படிங்கிற பொருள்படும்படி மாலத்தீவுக்கு ஒரு கொட்டு ஒன்று வச்சிருக்குது அமெரிக்கா. நல்ல 4 கொட்டு வச்சுது. ஏன்னா டெவலப்மெண்ட்டே போயிடும், இந்தியாவை பகைத்து கொண்டால் மாலத்தீவுடைய வளர்ச்சியே கெட்டு போயிடும், டெவலப்மெண்ட்டே கெட்டு போயிடும், மாலத்தீவுடைய பொருளாதாரம் டமக்கான உளுந்துரும், சரிஞ்சிரும், மாலத்தீவு அடுத்த இலங்கை ஆகிவிடும் அப்படின்லாம் 2 தினங்களுக்கு முன்பு இருந்தே அமெரிக்காவுடைய பத்திரிகைகளை அவங்க எழுத வச்சாங்க. அமெரிக்காவுடைய ஏஜென்சிஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி மாலத்தீவை வச்சு செஞ்சு விட்டு நேற்று அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்களா ஏஜென்சிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு, ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா, அவங்களாம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்தியாவை இப்படி மாலத்தீவு வெளியேற்றினால் மாலத்தீவுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு அறிக்கைகள்லாம் காட்டுது பாருங்க அப்படின்னு மேற்கோள் காட்டிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, மாலத்தீவு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக முக்கியமான ஒரு கூட்டாளி பங்காளி நாடு, அந்த நாட்டுக்கு நாங்கள் தேவையான உதவிகளை எல்லாம் செய்வோம், அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவையானதை இந்தியாவும் அமெரிக்காவும் செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் மாலத்தீவு அதிபர் பல்டி அடித்ததுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. சீனாவிடமிருந்து மாலத்தீவை விலக்கி வைப்பதற்கு அமெரிக்கா இப்பொழுது களமிறங்கி இருக்குது அப்படிங்கிறது மாலத்தீவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது நண்பர்களே. இது எல்லாம் சேர்ந்து மாலத்தீவுடைய அதிபர் முகமது முய்சுவை அந்தர்பல்ட்டி அடிக்க
ஆரம்பிச்சிருக்குது. அந்த பக்கம் இந்தியா ஆடுறாராமா அப்படின்னு விரட்ட, இந்த பக்கம் முகமது மொய்சு டமோன்னு நம்மளால அந்தர் பல்ட்டி அடித்து சாமர் சால்ட் அடித்து வேடிக்கை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம் நண்பர்களே, உண்மையிலேயே முகமது மொய்சு அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கே இன்றைக்கு ஒரு கேலி கூத்தாக மாறிவிட்டாரு. வேடிக்கை காட்டுகிற ஒரு கலைஞனை போல மாறிவிட்டாரு அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய்.